ஏ மொழி மொழி, டேய் நில்றா. என்ன கூப்பிட திரும்ப போறேன்? டேய் இந்தடா. டேய் பிரசாதம்டா. பிரசாதமா? சரி கொடுங்க. ஏண்டா, நான் இந்த விரா கத்தினா அது உன் காதுல விழுவல. பிரசாதம் உன்னை மட்டும் வாங்கி தின்னுட்டு போறேன். தின்னிப்பாய. போறேன் நான் போறேன், புளிசோர தின்னுட்டு போறேன். இதுக்கப்புறம் இந்த சோற நான் எப்பனே திங்க போறேன். ஓடி ஆடி திரிஞ்சேன், இந்த ஊரை விட்டு பிரிஞ்சேன். போறேன் நான் போறேன், தள்ளி போறேன் நான் போறேன். புளிசோர பொங்கச்சோர விட்டுட்டு நான் போறேன். டேய் எங்க விடுற? ஓ சாரி மாமா, சின்ன கேட்டு நினைச்சிட்டு உள்ள விட்டேன். ஆனாலும் கவலைப்படாதீங்க, நம்ம வண்டியில டிஸ்க் பிரேக் இருக்கு. ஆமா, பெரிய கவாசட்டி பைக்கு, டிஸ்க் பிரேக்லாம் வச்சு விட்டுருக்காங்க. பரதேசி நாய ஓட்டுறது 1.25 சைக்கிள். அட இருங்க பாய். அதான் இருங்க பாய், இப்ப கம்மி என்னவீங்க பாருங்க. நிறுத்தா, நானும் கிளம்புற நேரத்துல வாயை திறக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன் பல்லு வளர்க்கலையா? ஆட பரதேசி நாய திரும்பவும் பழைய காமெடியா போடுறேன். அதான் கோபப்படாதியா, நான் பாத்துக்கிறேன். யோ போயா உள்ள போய் சாபா சட்டெல்லாம் எடுத்து வை. சுப்பா அத்தார டெட் செட் பண்ணிக்கிட்டு. ஆமா, ஏன் சார் ராத்திரியா கிளம்புறியா? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. அது ஒட்டு பிள்ளை பாக்கு ஒட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தாரு. ஆடா ஞாயிற்றுக்கிழமை உங்ககிட்ட வாங்கடா கறிக்கு குடறதுக்கு நீ காசு பேர் பயத்துக்கிட்டு ஒட்ட சொல்லிக்கிறாவ டைட்டா கிளம்பிடலான்னு பார்த்தாரு. ஆனா அதுக்குள்ளே நீ எப்படியோ போப்ப பிடிச்சி பார்த்துட்டேன். ஆடா கஞ்ச பேசு நாரியலா, அதுக்குதான் தங்கச்சி அன்னைக்கே காசு கொடுத்துருச்சேயா. அப்புறம் என்ன கண்டு பயப்படுற? என்ன காசு கொடுத்துட்டாளா? ஓ ஷிட், தெரிஞ்சிருந்தா 2 கிலோ ஆட்டையை போட்டிருப்பேன். After 2 minutes. ஆனா வயிறு எரிஞ்சு சொல்ற அத்தா, உங்க சொத்து ஆட்டைய போட்டவங்க பொட்டையா போயிருவாங்க. சொக்கலிங்க, என்னையா பேசுற? விடு, சொத்து தானே, எப்பயாவது புடுங்கிடலாம். நீ பாட்டுக்கு சாபாவோட போய் அது பழிச்சு தொலைஞ்சிட போகுது. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தது, அதெல்லாம் முடியிருந்தாலே பார்க்க சகிக்காது. இதுல மொட்டையா போவன் வேற சாப விடுற. மொட்டையா போயிட்டா அந்த மொட்டை மண்டையை யார் பாக்குறது? அத்தா நீங்க படிச்சவங்க 8ஆம் கிளாஸ் வெயில் ஆடாலும் ஏதோ வாத்தியார் வேலையை வாங்கி புட்டிய. சரி விடு, இப்ப எதுக்கு அதை இருக்கிற? நீங்க படிச்சவங்கிறது காட்டி சொல்ற அத்தா. ஆனா இவன் அப்படி இல்ல, 10ஆம் கிளாஸ் வெயில் ஆடாலும் இன்னும் அட்டெப்ட் எழுதிக்கிட்டு இருக்கியா. அட லூஸ் மாமா, என்னையா கோத்து விட்ட மாட்டினியா? பரதேசி நாய, முதல்ல கிக்கி பிக்கி என்ன, இப்ப கிக்கி பிக்கிங்கிறது நம்ம படிச்சு கிளிக்கிற மாதிரி. ஏன்னா வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் ஜாமா சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எங்கடா பொறுக்க போன? இலை பொறுக்க போனேன்ப்பா. என்ன இலை பொறுக்க போனியா? ஏண்டா என்ன விருந்து சாப்பாடா போட்டுக்கிட்டு இருக்கேன், இலை எடுத்து வந்திருக்கேன். ஐயோ அது சாப்பாடு இலை இல்லப்பா, மா இலை. வீடு ஞாபகார்த்தமா கடைசியா ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு வந்தேன்ப்பா. சே, அவசரப்பட்டு திட்டிட்டீங்களா அத்தா. சரி விடு. அங்க வார், வீட்டுக்குள்ள லைட்டா எரியுது பார். எரிஞ்சா எரியாட்டி விடுக்காத்தா. ஐயோ சொக்கலிங்க, அப்படியெல்லாம் விட முடியாதுப்பா. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தது. தம்பி, நீ போய் அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரணும். அதானே ஆஃப் பண்ணிட்டு வரியா? ஏன் உங்க ஐத்திக்கு நான் கொடுத்த சொத்தெல்லாம் பத்தாதா? இதுல நீ கரண்ட் பிள்ளை வேற மிச்சம் பண்ணி கொடுக்க போறியா? பரதேசி நாய பூராத்தையும் பிடிச்சி உடச்சு விட்டுவாடா. என்னப்பா சொல்றியா? ஆமா, வீடு மட்டும்தான் எங்க அப்பன்ட்டு சொத்து. இந்த பல்பு சுவிட்ச் போர்டெல்லாம் நான் வாங்கி மாட்டினது. பூராத்தையும் போய் உடச்சு விட்டுவாடா போடா. இந்தா போறேன். அக்காளி சூப்பர் பச்சா, உங்களை மாதிரி ஒரு நல்ல படிச்சுடா பார்த்ததே கிடையாது. இருக்கட்டும். 2 minutes later. ஐயா சைக்கிள் எடுத்து வைக்க மறந்துட்டேன் பாருங்க. சைக்கிள் அருளே, இது உனக்கு வேணுமா? எது? இந்த சைக்கிள் தான் வேணுமா? அப்புறம் வேணாமா? மெட்ராஸ் வீட்டு எங்கேயாவது போகணும்னா எதுல போறது? நீ வாங்கி கொடுத்த கப்பல்லையா போறது? தம்பி, இந்த சைக்கிளை மேலே ஏற்றி விட்டுறியா? ஒரு நிமிஷம் ஏத்த வேணாம். ஏண்டா? இல்லப்பா, அது தேவைப்படுறது யார்ட்டையாவது கொடுத்துட சொல்லிருங்க, எனக்கு வேணாம். என்னடா சொல்ற? நெசமாவா? நெசமாதான்ப்பா, யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இந்த நாய் இப்படிலாம் சொல்லாதே. அப்புறம் நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஓட்ட சைக்கிளே ஓட்டிட்டு தெரியாது. மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் இந்த சைக்கிளை காரணம் காட்டி புதுசா ஒரு டிஎஸ் பட்டி வாங்கிட வேண்டியதேன். சரிப்பா, அப்ப அந்த சைக்கிள் ஏற்ற வேண்டாம். தம்பி, இதை எடுத்துட்டு போய் யாருக்காவது தேவைப்பட்டவங்கள்ட்ட கொடுத்துருங்க. தம்பி, உனக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? யாருங்க பேசுறது? போய் வா, கலக்குதா மவனே. ஆமா, லேசா கலக்குற மாதிரிதான் இருக்கு. ஆமா, யார் நீங்க?
நீ தின்ன புளிச்சோத்துல பள்ளி விழுந்து கிடக்க. என்னங்க சொல்றீங்க? அப்ப பள்ளி விழுந்த புளிச்சோத்தையா தின்னு? ஐயா ஐயா. போயிரு, ஒரே அடியா போயிரு, திரும்பி வராதே. சில பல வருடங்களுக்கு பிறகு